உலக ஹெப்படைட்டிஸ் டே ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28ஆம் தேதி அனுசரிச்சுட்டு வரும். அது உலகம் பூராவும் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வா சென்னை ஜெம் மருத்துவமனையில் பல்வேறு பொதுமக்களை சார்ந்த திட்டங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதில் முதல் திட்டம் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட அனைத்து போலீஸ் நண்பர்களுக்கும் லிவர் செக் அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட 8000 போலீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் லிவர் செக், அது இரத்த பரிசோதனை, ஃபைப்ரோ ஸ்கேன் மற்றும் அந்த பாடி ஃபேட் காம்போசிஷன் மூலியமாக அவங்களுடைய லிவர் ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஃபேட்டி லிவர்லேருந்து ஏதாவது நோய்கள் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேம்பெயினாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கேம்பெயின் என்டையர் சென்னை போலீஸ் பர்சன்ஸ்க்கு அறிமுகப்படுத்தலான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட போலீஸ் பர்சன்ஸ்க்கு இந்த கேம்பெயினை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தலான் இருக்கிறோம். இரண்டாவது, பொதுமக்களுக்கு எகெயின் லிவ் ஹெல்த்தி அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக லிவரை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ப்ரிவென்ஷன் அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், உங்களுடைய லிவர் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பிளட் டெஸ்ட், ஸ்கேன் மற்றும் அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் பாடி ஃபேட் காம்போசிஷன் மூலியமாக அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் செக் பண்ணி அவங்களோட லிவர் ஸ்டேட்டஸை அறிஞ்சு அதை எப்படி ஒன்று ப்ரிவென்டிவ் நல்லா இருந்தால் அது எப்படியெல்லாம் அதை அப்படி நல்வழிப்படுத்தி அவங்கள கண்டினியூ குட் லிவரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறதோட மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட அது ஃபேட்டி லிவராக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட லிவராக இருக்கலாம், அவங்களுக்கு எந்த நிலையில் லிவர் நோய் இருக்கோ அதை கண்டுபிடித்து அதற்கான வைத்தியம் பார்க்கக்கூடிய இரண்டாவது திட்டத்தையும் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். மூன்றாவது திட்டம் தான் அந்த லிவ் 24/7, அதாவது ஈரலை அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஈரலை பற்றிய சந்தேகங்கள், அது நோயாக இருக்கலாம், லிவர் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஈரலை பற்றிய எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஒரு ஹாட்லைன் மூலியமாக அவங்க நம்ம ஜெம் மருத்துவமனை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா நம்மளுடைய மருத்துவ குழு அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வேணும், அவர்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது பொதுமக்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்களுக்கு அந்த சந்தேகங்களையோ அறிகுறிகளையோ சொல்லி அந்த லிவரை ஹெல்த்தி எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே மருத்துவமனைக்கே வர வேண்டியதில்லை, ஒரு ஃபோன் கால் போதும். அந்த ஒரு திட்டத்தையும் லிவ் 24/7 அப்படின்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தக்கூடிய விழா இன்று ஜெம் சென்னை மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் நம்மளுடைய போலீஸ் பர்சன்ஸ் நிறையா கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான திட்டம் தான் இது. அதோடு சேர்த்து இங்கே திரு கல்யாண், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவங்களும் சீஃப் கெஸ்டாக இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடைபெறும் இந்த கேம்பெயின் மூலியமாக அனைத்து போலீஸ் பர்சனையும் கவர் பண்ணலான் இருக்கிறோம். அவங்களுக்கான லிவர் ஹெல்த்தை செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபைலில் ரிப்போர்ட் கொடுத்து ஃபர்தராக எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படிலாம் ட்ரீட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இன்று ஜெம் மருத்துவமனையில் நடைபெற்றது. Especially the work nature 24/7, just like doctors, we too have to work 24/7, and we don't have any stipulated timings also, defined time limits for our work, just like medical profession. And they started screening police personnel. First time diabetic was identified in many police personnel. They didn't know that they've been diabetic for quite a long time, but that was the first time they came to know, many police personnel. And same is the case with this hepatitis and other issues also in the police department. Why? Because in the uniform service, especially those who are working the law and order, actually, it is always an unpredictable job nature actually. So for our officers also. But this hospital actually, this is a great surprise for me also. They are more than willing. Even I was hesitant to discuss and request actually. If you conduct it for all the police personnel, it's good. I just requested.
But before I request, I think they made up their mind to conduct this screening test for all the police personnel of the Chennai City Police. It's a great gesture, and in fact, need of the hour for our police department actually, because in the police department nowadays, because of the work pressure, people are especially police personnel are getting used to different kinds of habits. I won't say this and that. And again, this hepatitis and all these symptoms are not so crippling and not so demonstrative also, initial stage. So what happens, usually we'll neglect that. Once it reaches to this advanced stage where it's very difficult to treat it, and as Dr. Magnus said, if it goes to that level, cirrhosis and something, it should be actually replanted only. So this initiative just by this GEM hospital for the police is actually a great opportunity and a boon for tracking our health, especially for the police personnel. So we have to utilize this opportunity not as a routine manner. Usually many hospitals are coming forward to render their services to the police with a sense of gratitude that we are protecting public and every society, sections of the society.